நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வீரராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 498வது வீடியோ. இந்த வீடியோவில் இன்னைக்கு மார்னிங்கு ஐ வாஸ் நாட் வெல் ஆக்சுவலி இந்த சென்ஸ். எழுந்துக்கும் போது ரொம்ப டயர்டாக இருந்தது. நைட் முழுக்க ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது மைண்டு. அடிச்சு போட்ட மாதிரி எடுத்து வரப்போ சில நாள் அந்த மாதிரி ஆகிடுறது. மிஷன் தான் நம்ம மனுஷ பாடியே ஒரு மிஷன். அது சரியாக நம்ம கவனிக்கலைன்னா ரிப்பேர் ஆகிறது. ஸோ அதுக்கப்புறமா லங்கனம் பரம ஔஷதம். இப்போ கொஞ்சம் பட்னி இருந்து இது பண்ணி இப்போ பொண்ணெல்லாம் பெரிய பொண்ணு பசங்க பேரங்களோட பேரன் பசியோடு வந்துட்டா. ஸோ அவளுக்கு சமைச்செல்லாம் வச்சுட்டு ஸோ நான் மத்தியானம் சாப்பிடும்போது 3 மணிக்கு மேலே ஆகிடுது. இதெல்லாம் இதுக்கு சொல்லணும்னா ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை நம்ம உடம்பெல்லாம். when we are getting old, so we should be very very careful. இந்த இது இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. பேசவே முடியலேன்ட்டு காத்தால் குளித்து சத்தியாதனம் பண்ணி படுத்துட்டேன் போய் வேறு வழியே இல்லாமல். அப்புறமா கொஞ்சம் ஏசி போட்டுட்டு கொஞ்சமாக ஆசுவாசப்படுத்திட்டு இதை சமைச்செல்லாம் வச்சுட்டு அவள் மத்தியானம் வந்தால் அவளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஆகிடுது. அதனால் காலையில் பேசவே முடியலனால மன்னிச்சுக்கணும். அதுக்கு நிறைய பேர் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறா. அவள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இது பேசும்போது சந்தியான்னு ஒரு பெண்மணி, அவள் 2 நாளைக்கு முன்னாடி பேசினா பெங்களூர்லேருந்து. அவளுக்கு எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது, அவளுக்கும் பிரச்சனை இருந்தது மாதிரி. அப்புறம் கேசவன்கிட்ட பேசுமான்னேன். கேசவனே ஃபோன் பண்ணியிருக்காரு அவளுக்கு. அப்படியே அவள் லைஃப்பில் நடந்தது எல்லாமே வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலிலாம் சொல்லி இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் இப்போ எவ்ரிதிங் பி ஆல் ரைட்னு சொல்லி. ஏன்னா அவர் கேசவனுடைய இது நேட்டிவிட்டி வேட்ராப்பு பத்ராயிருப்பு. ஆனால் இப்போ இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கார். நடுவில் போயிட்டு ஒரு ஹைதராபாடு பெங்களூர் மேலே போகிறார், யாரை கூப்பிட்டு அமிச்சா. ஸோ அவர் சொல்கிறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது கூட கூஸ் பம்பாக இருக்குமாமா, எனக்கு 100% சொல்லியிருக்காரு. எல்லாமே இன்னொருத்தர் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் நீ நாட் டிஸ்கஸ் மச். அவள் ஷி இஸ் மச் ப்ளீஸ், இம்மன்ஸ்லி ப்ளீஸ்டு. அதே மாதிரி நேற்று ராத்திரியை மாதிரி ஒரு 3 மணி வாக்கில் பாத்ரூம் போயிட்டு பார்த்தானு ஆஷா நெதர்லாண்ட்ஸ் அவள் தான் ஷி ஹஸ் டெவலப் தட் இது பண்ணியிருக்கா, வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காருக்கா. அவளுக்கு அம்பாள் சொன்னான், அவளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை பிறக்கவே இல்லை. அப்போ சொன்னால் நவநீத பிரயோகம் பண்ண சொல்லு அப்படின்னா சொன்னேன். நான் அவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற இந்த பெண்மணிக்கு பண்ணி கட்டாயம் புத்திரபாக்கியம் உண்டுமா, லேட்டாக தான் இருக்கும் அது சொல்லி அவளும் ஷி இஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்டு. இப்போ கேசவன், இந்த கேசவன் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ இந்த நாடி ஜோசியம் வீடி ஜோசியம்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் பாதி ப்ராடாக தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். நானே சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் இப்போ ஐ வித்ட்ராயிங் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு. சரியாக சொல்கிறது இல்லை. அவள் நம்ம வாயில் போட்டு ஒரு வெண்பா எழுதிடுறா, ஒப்பிக்கிறா. அப்படிலாம் இல்லை. இவர் வெறும் ஃபோன் கால் அண்ட் ஸோ ஸ்பீக்கிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் சொன்னாடியே அப்படியே அந்த ஹோல் ஃபேமிலியை பற்றி அழகேட சொல்லி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறா, இப்போ எதனால் சொல்கிறா, இவ்வளோவும் சொல்கிறார் அவர் சொல்லி எப்போ சால்வ் ஆகும் சொல்லிடுறாரு. ஸோ அதனால தான் நான் கேசவன்கிட்ட பேச சொன்னேன். எங்கிட்ட நான் ஜோசியர் கிடையாது, நான் பாட்டு வேண்டிக்க முடியும் தவிர அது கூட நான் மற்ற வாழ்க்கெல்லாம் இப்போ ஓவரால் சிஷ்ய கோடி நான் வேண்டிப்பேன் தவிர எல்லோரும் சர்வஜன சிகுனோபவத்துன்னு வேண்டிப்பேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது. அப்போ அந்த சந்தியான்ற இந்த பெண்ணை அவள் இது பண்ணிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், மாமா நீங்கள் உங்கள் கல்யாணம் 1978 நடந்துன்ற எலத்து தான் மாமா எங்கள் ஊரேன்னா. தென்காசி பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் வருது. சாரல் அப்படியே அழகாக அப்படியே பன்னீர் தொழிற்சா மாதிரி இருக்கும் அந்த ஊரெல்லாம். ஏன்னா என் கல்யாணம் நடு ரோட்லாம் பண்ணேன். இந்த தென்னை ஓலையில் ஒரு இது ஓட்டம் கட்டி மேலே பந்தல் போட்டு ஒரு 4 வீடு எடுத்து கொடுத்துருந்தா. நான் மாப்பிள்ளை தங்கத்துக்கு ஒரு வீடு, அவள் தங்கத்துக்கு ஒரு வீடு, பஜனை மடத்தில் சமையல், சாப்பாடெல்லாம் பஜனை மடத்தில் இருந்தது. அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகான கிராமம். முதல்ல கூட நான் கூட குக்கிராமத்தில் கூட கல்யாணத்தை வச்சால யார் வருவா பார்க்குறதுக்கு நினச்சேன் நான். பட் வெரி ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது. அப்போ சொல்லி அவள் சொன்னேன், நிஜம்மா மதனாந்தீஸ்வரர் சாமி மாமா தர்ம சம்பர்த்தின்னு பேர். 4 கை கிடையாது, 2 கை அம்பாள் தான். அங்கெல்லாம் பாண்டி நாடு முழுக்கவே 2 கை அம்பாள் தான். மோஸ்ட்லி 99% அப்படி தான் இருக்கும்.
ஸோ அவள் சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சா. அதே மாதிரி அந்த இது கேரளத்து பகவதி அந்த ஊருக்கு வந்துட்டாளாம். எப்படின்னா, ஒரு குடியான ஃபேமிலி பெண்கள் உழும்போது பார்த்தா, கல் இது ஏறி தட்டுப்படுறது, உள்ள பார்த்தா 2 சிலைகள் கிடைக்குது அம்பாள் சிலை. அதை வந்து அந்த எலத்தூரில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அழகிய நாச்சியார் ஒரு அம்பாள், ஒருத்தி அக்கா அழகிய நாச்சியார் தங்க, அக்காவுக்கு காரி இருக்கா. அக்கா காரிக்கு புடவை வாங்கினா அதுதான் தங்க கட்டின புடவையே அக்கா கட்டிப்படும். இந்த மாதிரி ஒரு இது அவங்க பாம்பை இல்லை இந்த இல்லை ஒருத்தர் 2 புடவை வாங்கி கொடுத்தாராம். அதுலேயே அம்பாள் கோச்சிட்டாலாம். நாளே இல்லை நான் வந்து தங்க கட்டின புடவை தான் கட்டிப்பேன் நான் சொன்னேன். இதை வந்து பிரச்சனத்துலேயே தேவ பிரச்சனம் பார்ப்பா. கேரளாலாம் ஆக்சுவலி வந்து பார்த்துருக்கேன் அந்த ஊரில். அதெல்லாம் ஷேர் பண்ணான் இந்த மாதிரி இந்த சந்தியா. ஷி ஷேர்ட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். பட் வந்து இந்த ஃபோட்டோஸ் அமிச்சா அது அற்புதமாக இருந்தது. அழகிய நாச்சியார் போட்டது வீணை வச்சுருக்கா. அலங்காரத்தில் நவராத்திரி அலங்காரத்தில் தான் நடக்கிறது. கிராமத்து காவல் தெய்வம் அதெல்லாம் துடிப்பான தெய்வங்கள். நம்ம நினச்சிக்கணும், நம்ம சிவன் கோவில் அம்பாள் தான் ரொம்ப வசதியெல்லாம் நினச்சிக்கூடாது. இந்த கிராம தெய்வங்கள் பேசும். என்கிட்ட நிறைய கிராமத்தில் பேசும். அந்த வழியாக போனாலே நான் காரை நிப்பாட்ட சொல்லுவேன். ஏன்னா அங்கே கூப்பிடுவோம், நம்மளை கூப்பிட்டு பேசுவா. சில விஷயங்கள்லாம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுவாள். அது எப்படி நடக்குதுன்னு சொன்ன நம்ப கூட மாட்டாயிருமே. எனக்கு நிறைய தடவை ஷேர் வித் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் லேட்டர். இப்போ அந்த சிவன் அம்பாளுக்கு உண்டான அபிஷேகம் பாருங்கள். எலத்தூர் சிவன் கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுறார். அங்கெல்லாம் நிறைய வழக்குகள் ஏற்றிப்பார். கரண்ட்டு இது இருக்காது. பட் இருந்தாலும் இந்த வழக்கு தான். இது வந்து தர்ம சம்பந்தி 2K அம்பாள். சிவன் என் கல்யாணம் முடிஞ்ச கையோடு இங்கே போயிட்டு வந்தோம். நாங்கள் அன்றைக்கி சாயந்தரம், கல்யாணம் முடிஞ்ச சாயந்தரம் கோவிலில் போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு எலத்தூர் கோவில். அதுக்கு பின்னாடி பெரிய இது இருக்குது. பேர் என்ன, ஒரு இது கேணிய பெரிய ஏரியாட்டம் இருக்குது. கடல் மாதிரி இருக்குது. ஒரு அந்த இதுவே அழகு தான். ஊரே ஒரு அழகு. அதில் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த கோவிலோட பின்பக்கத்தில் இந்த நீர்நிலை தூரத்தில் மலை தெரிகிறது பாருங்கள். வெஸ்டர்ன் காட்ஸ். சிவன் கோவில். நம்ம கிராமத்தெல்லாம் விசிட் பண்ணணும். அது ஒன்ஸ் இயராக போயிட்டு வரணும். போய்ட்டு பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ட்ரேசபிலிட்டியே இல்லாமல் போய்டுறது நமக்கு. ஸோ இந்த அம்பாள் படி பேசுவான்னு சொல்கிறான் இல்லையா, இந்த கேசவனை பற்றி முடிச்சிடுறேன். ஸோ கேசவன் மாதிரி இவளுக்கு சந்தியாவுக்கு மாதிரி சொல்லியிருக்க. ஆஷான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கா. அவள் ராத்திரி பாதி ராத்திரி அனுப்பிச்சிட்டு இருந்தா. பார்த்தா அவள் எப்படி மாமா சொல்கிறார் அவர், நாங்கள் எங்கள் அப்பா அம்மா மகாலிங்கபுரத்தில் இருக்கா. அவள் எப்படியே வாட் இஸ் ஸ்டேட்டஸ், என் தம்பி என்ன பண்ணுறான், கம்ப்ளீட் ஹோல் ஃபேமிலி ஜஸ்ட் பை ஃபோன் கால். வேறு அவன் நட்சத்திரங்கள் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் பை ஃபோன் கால் அட்டன் பண்ண உடனேயே ஹோ திங்கு. அது மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நான்
ஐ கேம் அக்ராஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் மை லைஃப். பட் இந்த மாதிரிலாம் சொன்னது யாரும் கிடையாது. பொய்யே சொல்லலாம். ஸோ வெரி டிவைன்லி பர்சன்னா கேசவன் தான் திருப்பி சொல்லுவேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறா, நீங்கள் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவரை அம்பாள் உத்தரவு வந்துன்னா யார் நேற்று கூட ஒரு சந்தியாடு சொன்னாராம் மாதிரி இன்றைக்கி நினைக்கிறேன், இன்றைக்கி காலையில் சொல்லிட்டுருக்கார். நம்ம எனக்கு வந்து பூஜையில் போடணும், அம்பாள் விடவே மாட்டேன்றா பூஜையில், உங்கள்கிட்ட பேசின்றா, அதனால் பேசினேன்னாராம். ஸோ அவள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்படி சொல்லும்போது இந்த எனக்கு கூஸ்பம்ப் வந்துமா எனக்கு அப்படியே எல்லா கவலையும் மறந்து போயிடுச்சு கேஷவன்ட்ட பேசினதில்லை. ஸோ நான் சொன்னேன், ஒரு நம்பிக்கையின் ஒளின்னு ஒன்று வந்துட்டுன்னா அந்த தைரியத்தில் நம்ம வந்து வி கேன் பாஸ் ஆன் த டேஸ். ஸோ ஒரு இடத்துல ஒளி தெரியறது, இருட்டான பாத்தில் எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த ஒளின்னு ஒன்று தெரியுது இல்லையா, அதுக்கு வந்து கேஷவன் ஹெல்ப்ஸ். ஸோ ஆக்சுவலி நானே வரேன் பார்த்துக்கு, என்னை சமைச்சு போடுவியா கேட்டாராம். மடிசமையல் கட்டாயம் பண்ணுறமாமான்னாலாம். கட்டாயம் நான் வர சித்திரை வைகாசியில் வருவாங்க, வரும்போது நான் டெஃபினெட்லி விசிட் யூர் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காராம். ஸோ அந்த மாதிரி யார் அதாவது நம்ம வந்து ப்ரே பண்ணணும். நான் 100 தடவை பண்ணேன், எடுக்கவே இல்லை, ஏதோ அவர் வந்து காசுக்கு பார்க்குறது இல்லை. நல்லா திருப்பி சொல்கிறேன், நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் தான் ஜிபே நம்பர் யார் தான் கொடுப்பார். அவர் ஜிபே எல்லாம் கிடையாது. ஐ வில் மேக் இட் வெரி வெரி கிளியர். கேசவன் இஸ் நாட் ஹேவிங் எனி பேங்க் அக்கௌண்ட், ஜிபே நம்பர் எல்லாம் கிடையாது அவருக்கு. அவர் வந்து வேறு யாருக்கா சொல்லுவார் அதை. ஏன்னா நிறைய பாடசாலைக்கு கோசாலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு அவர். ஸோ அதுக்கு நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ எனக்கு இது கூடவும் ஒரு நாளுக்கு கட்டதே கிடையாது அவர். சிவராத்திரிக்கே எனக்கு 2500 கொடுத்துட்டு போகிறாரு வந்து. எனக்கு கொடுத்தாரு அவர் வந்து. எதுக்கு மாமா நான் இல்லை வச்சுக்கோ, நீ இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறேன்னாரு. இந்த கட்டாயம் ராஜாவோட சொல்லுங்க, லெட் இன் கம்யூனிகேட் வித் பீப்புள் அப்படின்னார். எதுக்கு சொல்கிறான்னு தெரியல எனக்கு. பட் எதுக்கு நான் ஐ தாட் ஒரு தேர் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் அம்பாள், எலத்தூர் பற்றி சொல்லி இது பண்ணோன்ட்டு. எனக்கு கல்யாண இடம் வந்து எலத்தூர் குற்றாலம் பக்கத்தில். சாரல் அப்படியே பன்னீர் தொழில் துடிக்கிற மாதிரி இப்படி சில போகும், அப்படியே ரோடெல்லாம் பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்கும். அழகான வீடுகள். ஸோ அதை மறக்கவே முடியாது. திருப்பி அதுக்கப்புறமா ஒரு தடவை தான் போயிருக்கேன். மொத்தம் டோட்டலி கல்யாணத்தும் போது ஒரு தடவை போயிடுச்சு, 3-2 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு தடவை போயிருக்கேன், அவ்வளோதான். கட்டாயம் போகணும்னு வச்சுருக்கேன் நான். திருப்பி அந்த சைடு குற்றாலம் சைடெலாம் போயிட்டு இருந்தாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையே ஒரு அழகு தான். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை விட வெஸ்டர்ன் காட்ஸ் தான் அழகு. நீர்நிலை, அப்புறம் இந்த மேகங்கள், இந்த கேரளா பார்டர் வந்துடும், அந்த பக்கம் கேரளா வந்துடுது இல்லையா, பரசுராம கஷேத்திரம் அது. ஸோ இறைசக்தி கட்டாயம் ஓங்கி நிற்கிறது அந்த இடத்துலலாம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ இந்த இதில் வந்து பிரச்சனைலாம் பார்த்து பிராமண சாபம் வந்துடுது. ஏன்னா அந்த சாமி அந்த ஊரில் அந்த அழகிய நாச்சியாரெலாம் கொண்டுறதுக்கு அந்த அக்ரஹாரத்தை வழியாக போகாமல் வேறு வழியாக போயிட்டாலாம். ஸோ அம்பாலே கோச்சுட்டாலாம், என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறான்ட்டு. ஸோ அந்த பிரச்சனத்தில் வந்து சொன்னேன். ஸோ அது மாதிரி இது இப்போ என்னோடய லைஃப்பில் எப்படின்னா 2-3 இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். முதல் இன்சிடென்ட் வந்து ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு கிண்டி. ஒரு டெம்பரவரி பீரியடு கிண்டியில் ஒரு இது இருந்தது. நான் பார்ட்ஸ் மேனேஜராக இருந்ததுனால ப்ரொக்யூர்மெண்ட் தான் பார்த்துருந்தேன் நான். அப்போ கிண்டியில் இந்த கோடன் வந்தது. ஸோ ஆஃபீஸை அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன் செம்பியத்துலேருந்து. அது மாதிரி போகும்போது இங்கே லட்சுமி அம்மன் கோவில் இருக்குது குளத்தூரில், ஆதிக்கோவும் உள்ளது. இப்போ அமைச்சர் சேகர் பாபு வந்து அதை எடுத்து கட்டி ரொம்ப அழகாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக இந்த தேட்சர் ரூப்பில் தான் இருந்தது அம்பாள். பேசுகிற அம்பாள் அது. அந்த நேரத்தில் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. 25 வருஷம் ஆகிடுது. இப்போ எங்காவது மாடி நம்பர் உள்ள ஒரு பெரிய பிரபாவளி இருந்தது பித்தளையில். அந்த காலத்தையும் 3000 ரூபா அது வாங்கி வச்சுருந்தாங்க. சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் நவராத்திரி எல்லாம் போகும்போது டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அம்மா ஒரு தடவை தான் யூஸ் பண்ணாங்க. அங்கே போய் நிற்கிற அந்த லட்சுமி கோவில் வாசலில் பூக்காரிலாம் உட்காந்துருக்கா. அம்பாள் உள்ளேருந்து கூப்பிட்றாங்க, நீ மாடி ரூமில் ஒரு பிரபாவளி அன்யூஸாக வச்சுருக்கல, எனக்கு வேணுன்றா. நான் வந்து பிரம்மேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி பஸ் ஏறி போயாச்சு. செகண்ட் டே, தேர்ட் டே கேட்குறா. அப்புறம் அந்த புகாரி கேட்டேன், உள்ளே வந்து பிரபா இருக்காம்மா. பிரபானா என்ன ஈரியா கேட்டாவோ. திருவாசின்னு சொல்லுவாங்கம்மா. இல்லைம்மா திருவாசி கிடையாதுங்க என்றேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குருக்கள் இருந்தார், சிவன் கோவில் குருக்கள். இங்கே இந்த காமாட்சி அம்மன் பண்ணுவார்.
சின்சியர் மேம். சரி நான் போய் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி அம்பாளுக்கு புடவை பாவாடை ரேணுகா பரமேஸ்வரர் தலைவர் இருக்கும் கீழே. ஸோ அதுக்கு தனி பாவாடை, இவளுக்கு லக்ஷ்மி அம்மனுக்கு 4 கையோடு இருக்கிறதுனால அந்த பிரபையே எடுத்துகிட்டு வந்து மாலையெல்லாம் வாங்கி சாத்தி உள்ள சக்கரமங்கலம் பண்ணி எடுத்து போயிட்டேன். அப்போ என்னோடய சிஷ்ய பையன்க கேட்டாங்க 2 பேர், குமார் பாபு உண்டு. எப்படி சார் அது இந்த பிரபா வந்து எப்படி உட்காருன்னு சொல்லுவேன் நீங்கள்? அப்படி வச்சா கூட உட்காராது, அது இடிச்சு தான் செய்வேன். அதுக்கு தனியாக பீடம் இருக்கு இல்லையா, அந்த பீடத்தை உள்ளே போனோம் அது. அப்போ என்ன செய்யணும், இல்லை அம்பாள் உத்தரவு நம்பினா நம்புங்க. அபிஷேகம் முடிஞ்சு அதுக்கு தண்ணி அதை அந்த கலச ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி இந்த பிரபையை கொண்டு வைக்கிறோம். இஸ் எக்ஸாக்ட்லி தட் இஸ் மேட் ஃபார் தட் நான் மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு கண்ணில் ஜனமே வந்து அம்பாள் வந்து எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தால் அதை வாங்கிட்டான்னு நினச்சிப்பேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 கிலோ எடையுள்ள ஒரு கேஸ்டிங், பித்தளை கேஸ்டிங்கில் ஒரு மாரியம்மன் முகம். எனக்கு அந்த மாரியம்மன் முகம்னா பிடிக்கும். ஆக்சுவலாக ரேணுகா பரமேஸ்வரர் முகம். பாம்பு இருக்கும், இப்போ ஆற்றுல இருக்கிறது பாம்பு இருக்கும். அந்த விக்கிரகத்தில் வந்து பாம்பு இருக்காது, சுடர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது நல்லா கோவிலுக்கெல்லாம் கேட்டு கொடுத்து அனுப்புவேன். ஒரு நாள் சொல்கிறேன், புதுவையில் ஒரு கிராமம் அரியத்துறைக்கு போகிற வழியில் வரும். அது அங்கே வந்து 3 தடவை அந்த கோவிலை இடித்து கட்டினான். ரோடு அகலம் பண்ணுறான்னு 2 பாத்தாந்து 3 பாத்தாகி 4 பாத்தா ஆயிடுச்சு. 4 வழி சாலை வரும்போது அந்த கோவிலை 3வது இடித்து கட்டினான். அப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு நான் போனேன். கும்பாபிஷேகத்துக்கு போனேன். கும்பாபிஷேகம் பார்த்தா அம்பாளுக்கு வெள்ளியில் நாகம் வச்சு இந்த முகமெல்லாம் வெள்ளி கவரேஜாக இருந்தது. இங்கே ஆற்றுல படுத்தவங்க எனக்கு அந்த கவசத்தை கொடுன்ற அம்பாள். அதில் நாகம் இருக்கு, இது கூர்மையாக இருக்கு, உள்ளே போகலான்னு என்ன செய்யறது, நீ கொண்டது கொடு அப்படின்ற. 48வது நாளுக்குள்ளே நம்ம போகிறமே சொல்லி இதே மாதிரி பாவாடை கிவாடை மாலையெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். இந்த பின்பக்கம் சுதர்ஸ் இருப்பான், அதெல்லாம் 5-6 அடி உயரம் இருக்கும். அது முன்னாடி தான் இந்த கருங்கல்வு, இந்த தலை மட்டும். அவன் திடீர்னு இந்த பூசாரி சொன்னால், பேண்ட்டை போட்டேன் சார், நான் ஆஃபீஸுக்கு போனேன் நான், நீங்களே இந்த மாதிரி யோகா வேஷ்டி கட்டிட்டு நீங்களே பண்ணிவிடுங்க, அதை மாலையை சாத்திடுமானா. சரி அம்பாள் உத்தரவு போல இருக்குன்னு சொல்லி அம்பாளுக்கு எனக்கும் ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. நான் இங்கே வச்சுருக்கேன், என் கையில் அதை வச்சுட்ருக்கேன். அந்த அந்த வெள்ளி கவசத்தை எடுத்துடுவேன்னு. ஏன் சாமி எடுத்துடுவேன். எடுத்து பார்த்தா நாகமே இல்லை அந்த கருங்கல் சேலையில். ஆனால் வெள்ளியில் நாகமாட்டம் பண்ணியிருக்கா, நல்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அந்த காலத்து கவசம். அது என்கிட்டே விடுபட்டு அந்த முகப்பை தனியாக டக்குன்னு உட்காந்துச்சு, சப்புன்னு அப்படி போய் ஒட்டி இருந்தது. 3 கிலோ வெயிட், ஜஸ்ட் இமேஜின். நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து இது இந்த மாதிரி சக்திகள்லாம் சாதாரணமாக இல்லை, அதெல்லாம் துடிப்பான தெய்வங்கள். கேட்ட உடனே கொடுத்துடணும் நம்ம. நான் வந்து ஐ டென்ட் ஹெசிடேட் அட் ஆல். கேட்டிருக்கா கொடுத்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது அன்றைக்கி வச்சு பார்த்த உடனே. இப்போ எங்காவது தாத்தாவை திறந்தார், ஜெயாரா சர்மான்னு பேர், 98 வயசு வரைக்கும் இருந்தார். எப்படிதான் உனக்கு தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது, அம்பா கேட்டால் கொடுத்துட்டான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கிராம தெய்வங்கள்லாம் வந்து அதுதான் குலதெய்வமாக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதியோ இது பெருந்தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கவே முடியாது. குலதெய்வம்ன்றது சின்ன சின்ன தெய்வங்கள், பெரியாண்டவர், அங்காள பரமேஸ்வரி, ரேணுகா பரமேஸ்வரி, வேறு ஏதான மதுரை வீரன், கருப்பண்ணன், அந்த மாதிரி சின்ன தெய்வங்கள் தான் வந்து குலதெய்வமாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். அது கிராம தேவதையாக இருக்கும். அந்த நம்ம ட்ரேசபிலிட்டி நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படிமா கண்டுபிடிக்கும்? முதல்ல உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பாருங்கள், எந்த ஊரில் வசிச்சுட்டு அந்த ஊரில் போய் விசிட் பண்ணாலே நம்ம காமிச்சு கொடுத்துரும். அது காமிச்சு கொடுக்கணுன்னா ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தனியாக ஏற்றி, குலதெய்வ விளக்கு ஏற்றி நீ காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க, அந்த விளக்கை வையுங்க, தினம் ஏற்றுங்க காதால். அதுக்கு பசம்பால் தான் நைவேத்தியம் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி பண்ணால் டெஃபினட்டாக 1 மண்டல காலத்தோடு காமிச்சு கொடுத்துருவாரு. அதான் பட் யூ ஷுட் விசிட் த பிளேஸு. நம்மளுடைய பூர்வீகத்தை விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். நம்ம மூதாதையரெல்லாம் அங்கே காத்துட்ருக்கான்னு சொல்கிறா. ஸோ அதெல்லாம் நம்புங்க, அது அலட்சியமாக இருக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும். அது எந்த நூக்கன் காரில் இருந்தாலும் சரி. நாங்கள் அமெரிக்காவில் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கா, ஸ்வீடனில் இருக்கா, டென்மார்க்கில் இருக்காதான் என்ன பிரயோஜனா? அவன் அங்கேயே இருக்க வேண்டியதுதான். நல்லது நடக்காது.
நம்ம அட்லீஸ்ட் ஆஸ் அ பேரண்ட் வி ஷுட் டூ சம்திங். இல்லைன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவா யாராவது போயிட்டு வரணும். ஸோ அவளுக்காக குழந்தைகளுக்காக வேண்டிங்க நீங்கள். நான் எங்கள் ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் புரியாது அவ்வளோவா. ஸோ அவள் புரிய வைக்கணும் நம்ம தான் அதை பண்ணி இந்த மாதிரி இந்த எழுத்தூர் சப்ஜெக்டை நான் ரீகால் பண்ணுறதுக்கு உதவியாக அந்த சந்தியை அவளுக்கு தேங்க் பண்ணி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து அவள் ஊருக்கு போயிட்டு வாங்க. எந்த கிராமமாக இருந்தாலும் சரி போயிட்டு அந்த ஊர் சிவன் கோவிலுக்கு அம்பாளுக்கு இல்லை புடவை சாத்துங்க. அந்த ஊர் வந்து மாரியம்மை பிடாரி கிடாரி இதாக இருக்கும். இது இருந்தாலும் சரி அவளுக்கு வந்து நல்லா இந்த கட்டாங்கி சாரி ஆட்டம் அதை கட்ட கட்டமாக போட்டுக்க மாதிரி வாங்கி தரலாம். காட்டன் புடவைலாம் வாங்கிக்கோங்க. சாத்து ஒரு அந்த பூசாரி தான் அங்கே அரியத்தூரில் கூட எட்டியம்மன் ஒரு இருக்கு இல தெய்வம். இப்படி யூவை தலைகீழ் நிறுத்துற மாதிரி இருக்கும். எட்டியம்மன், மதுரை வீரன், கொல்லாப்புரி அம்மன்ற 3 இருக்கும். கருவறையில் 1, வெளியில் 2 இருக்கும். நான் எல்லாத்துக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுத்துருவேன். அந்த அந்த பேர் எட்டியம்மன் பேர். அவனோட ஒரு 500 ரூபா பணத்தையும் கொடுத்து வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அனுப்புவேன். அவன் வந்து அந்த விபூதியை குங்குமம் கொடுத்துருவான். இந்த மெயின் கோவில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் பண்ணிவிடுவேன் அதை. ஏன்னா அந்த எல்லை தெய்வத்தோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். அதனால் எல்லை தெய்வத்தை எல்லாம் கும்பிடுமா சொல்லி அதுக்குன்னு தனி பராக்கிரமம் உண்டு. அப்பா மூலமாக கூட நம்ம குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்கலாம். இதையும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.